இஸ்ரேல் விசஸ் ஈரான் போறனால கொஞ்ச நாளாக வந்து க்ரூட் ஆயில்ன்றது இந்தியாவுக்கு வராமல் இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமர்ஸ்ன்ற பிளேஸ் வந்து கொஞ்ச நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது வந்து இந்தியாவுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியன் ஷிப்ஸே 2 ஷிப்ஸை அட்டாக் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதில் இந்தியன் பீப்புளும் அஃபெக்ட் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு ரூமர்னு தெரியல. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஈரான் கிட்ட பேசி ஒரு 2 ஷிப் வந்து வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. மும்பை கிட்ட வந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அது வந்த பிறகு எந்த ஒரு டீசல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுன்றது இருக்காது. இனிமேட்டு இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்குது. இனிமேட்டு வந்து இந்த டீசல் தட்டுப்பாடு கேஸ் தட்டுப்பாடுன்றது இருக்காது. இனிமேட்டு நார்மலாக எல்லாமே போகும். அதனால் யாருமே அந்த ரூமர்ஸை நம்பி பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் எடுத்துகிட்டு போகிறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவர் கிங் ஜாமுன் அவர்கள் வந்து இந்த வார்க்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காரு. இனிமேட்டு தான் கேமே என்ன சொல்கிறது வாரே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாரன்றது யாருமே விரும்புறதில்லை. மக்கள் எப்பவுமே இந்த வாரை விரும்ப மாட்டாங்க. எந்த அளவுக்கு அமைதியாக எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி முடிக்குவாங்களோ அதுதான் எல்லாருமே விரும்புகிறாங்க. நன்றி, வணக்கம்.